அன்பு வணக்க நண்பர்களே, அனைவரும் வெற்றியடைய எனது மனமார்ந்த பிரார்த்தனைகள். சரி, இன்றைக்கு திருமண பொருத்தம், அதாவது 1வது எண்ணில் பிறந்தவர்களும் 7வது எண்ணில் பிறந்தவர்களும் திருமணம் செய்தால் அவங்களோட வாழ்க்கை எப்படி வெற்றி அடையும் என்றதை பார்ப்போம். சரி, 1வது எண்ணில் பிறந்தவர்கள் சூரியனோட எண். அதிகமான ஆற்றலும் அறிவும் திறமையும் தன்னம்பிக்கையும் உடையவர்கள். 7வது எண்ணில் பிறந்தவர்களும் சரிசமம்தான். அவங்களும் அன்பு ஆற்றல். ஆனால் இவங்களோட வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கை ரொம்ப பெரிதாக இருக்கும். தனக்கென்று சொத்து சேர்க்கையை ரொம்ப எதிர்பார்க்க மாட்டாங்க. பொன் பொருள் சேர்க்கையை எதிர்பார்க்க மாட்டாங்க. இவங்க பிறருக்கு உதவி செய்யணும், பிறருக்கு பணம் பொன் பொருளை கொடுத்து உதவி செய்யணும் அப்படின்ற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த காரணத்தினால் இவங்கள் இருவருக்குமே பல போராட்டங்கள் உருவாகும். ஏன்னு சொன்னால், ஒருவரோ தன்னுடைய குடும்பத்தின் வளர்ச்சியை மட்டுமே யோசிப்பாங்க, இன்னொருவரோ பொதுநல வளர்ச்சி, அதாவது பொது சேவை, ஆலயத்துக்கு சேவை செய்வது, தன் குடும்பம் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் போய் உதவி செய்வது அப்படின்ற ஒரு சிந்தனை இவங்களுக்குள்ளார இருப்பதனால் இந்த ரீதியத்தில் இவங்களுக்குள்ளார நிறைய போராட்டங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இருந்த போதும் இவங்கள் இருவருமே சிறந்த ஒரு தம்பதியர்களாக இருப்பார்கள். மேலும் ஒருவருக்கு ஒருவர் அன்பும் பாசமும் ரொம்ப அதிகமாக இருக்கும். பொருளாதாரத்தில் பெரிய அளவுக்கு வெற்றி அடையலைனாலும் குடும்பம், தன்னுடைய குழந்தைகள், அவங்களோட வெற்றிக்காக இவங்க நிறைய போராடுவாங்க. இங்கே இந்த 1வது எண்ணில் உள்ளவங்க நிறைய பொன்பொருள் சேர்த்தாலும் இந்த 7வது எண்ணில் பிறந்தவர்கள் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறதில் கவனம் அதிகமாக இருக்கும். மற்றபடி தன்னுடைய வாழ்க்கைக்கும் தன்னுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கைக்காக நிறைய ஒற்றுமையாக நிறைய செயல்படுவார்கள். ஒரு சில காரணங்கள், மற்ற ஜாதக அடிப்படை காரணத்தினால் பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பொதுவாகவே இவங்கள் இருவருமே ரொம்ப அந்நுண்ணியமாக, அதாவது ஒரு நேரம் இவங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் பல நேரங்களில் இவங்கள் இருவருமே ஒற்றுமையாக இருப்பார்கள், அன்பாக இருப்பார்கள். இவங்க ரொம்ப ஆன்மீக யாத்திரை மேற்கொள்வார்கள். அதுதான் இவங்களுடைய மன திருப்தியாக இருக்கும். ஆரம்ப காலத்தில் போராடினாலும் பின்காலத்தில் இருவருமே ஒன்றாக சேர்ந்து இந்த மாதிரி ஆன்மீக யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. நன்றி, வணக்கம்.